விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் 9ஆம் வகுப்பு பயின்ற கௌசிக் கண்ணன் எனும் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சட்டவிரோதமாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின்படி சோதனை மேற்கொண்ட போலீசார் புதுக்குளம் சாலையில் பதுக்கி வைத்திருந்த 3 டன் ரேஷன் அரிசியை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பகுதியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இளைஞர், இளம் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன், சிந்துஜா தம்பதியரின் 4 வயது குழந்தையான சியா கணிதம் குறித்தான கேள்விக்கு உடனுக்குடன் பதிலளித்து அசத்தி வருகிறார். இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, ஒலிம்பியாட் நட்சத்திர திறமையாளர், அபாகஸ் சாம்பியன் என பல்வேறு விருதுகளை கைப்பற்றியுள்ள அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 9,000 minus 5,000 minus 2,000 minus 2,000 plus 9,000 minus 4,000 got is 5,000. Very good. சென்னை திருவொற்றியூரில் போதைப் பொருட்களை கண்டறியும் செரி, பிரவுனி, சூப்பர் பிரிக் உள்ளிட்ட மோப்ப நாய்களை இணைக்கும் அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களை நாய்கள் கண்டறியும் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இரவு நேரங்களில் லாரியாக கிராவல் மண் கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து வருவாய் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுப்பதில்லை எனவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இச்சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பிரேதத்தை ஏற்றிக் கொண்டு சென்ற அமரர் ஊர்தி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்ததில் முதியவர் மற்றும் வாகன ஓட்டுநர் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததை அடுத்து போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஓடையில் நீர் பருகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவிகளுக்கு நோய் தொற்றும் அபாயம் இருப்பதால் பள்ளியில் முறையான குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த ஓடுகாடு ஏரிக்கு வரும் நீர்வரத்து கால்வாயில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆய்வினை 4 வாரங்களுக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கரூரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பட்டையினை அணிந்தபடி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டு எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். 2021ஆம் ஆண்டில் ஆசிரியர் நலனுக்காக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். அரியலூர் அரசு கலைக் கல்லூரி முன்பாக கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 12 மாதம் ஊதியம் வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாமக்கல் அருகே உள்ள எருமப்பட்டி அடுத்த தேவராயபுரம் பகுதியில் லேசான சாரல் மழை மற்றும் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த 1136 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி கைகளில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து முன்பக்கம் சென்ற லாரி மீது மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 6 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே டாஸ்மாக் கடையின் சுவரை துளையிட்டு மது பாட்டில்களை திருடி ஆன்லைனில் விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான 5 பேரிடமிருந்து திருடப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை மழையால் தேனி மாவட்டத்தில் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 5 நாட்களில் 26 அடி உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் என்பவரை தாக்கிய வழக்கில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்றபோது மதுபோதையில் இருந்த நபர் மற்றும் அவரது மனைவி தாக்கியதாக புகார் அளித்ததன் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூரில் காற்றாடி மற்றும் மாஞ்சா நூல்களை விற்பனை செய்து வந்த ஞானபிரகாஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதானவரிடமிருந்து மாஞ்சா நூல் மற்றும் 220 காற்றாடிகளை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கைதான நபர் வடமாநிலங்களில் நடைபெறும் காற்றாடி போட்டிகளில் கலந்து கொண்டு வந்ததும் அங்கிருந்து காற்றாடி மற்றும் மாஞ்சா நூல்களை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.